வணக்கம் அன்பு சொந்தங்களே. யோகாசனம். இன்றைக்கி யோகாசனம்னாலே எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சொல்லப்படுகிறது. ஒரு 4 பேர் வாக்கிங் போனாங்கன்னா கூட பாருங்கள், யோகாவை பற்றி பேசுவாங்க. நீ யோகாசனம் செய்கிறீங்களா? ஆமாம், நான் எல்லா யோகாசனம் செய்வேனே, நான் அந்த ஆசனம் செய்வேன், இந்த ஆசனம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம். அதே போல் பள்ளிக்கூடங்களிலே ஆசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நம்ம பிள்ளைங்க செய்கிற ஆசனங்களை பார்த்து நாமளே அதிசயப்படுறோம். 4 பேர்கிட்ட பேசுகிறப்ப, ஏன் பிள்ளை அந்த ஆசனம் செய்வா, ஆணி மேலே படுத்துட்டு ஆசனம் செய்வா, அந்தரத்தில் தொங்குவா, கயிறு மேலே சுற்றுவா, இப்படி நிறைய நாம் பெருமைப்படுறோம். ஆனால் யோகாசனம் எதற்காக செய்யப்படுகிறது? முதல்ல யோகாசனம்னா என்ன, ஏன் செய்யணும், இதை பற்றி ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னா இருக்குது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யோகம் அப்படின்னாலே அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். அதிர்ஷ்டம் கிடையாது. யோகம்ன்ற வார்த்தைக்கு இருப்பு, நிலை அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதே போல் ஆசனம். ஆசனம்னா அமர்தல், இருத்தல், ஒரே இடத்துல இருக்கிறது, உட்கார்றது, இருக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது. அப்போ யோகாசனம் அப்படின்றது ஒரு நிலையில் இருத்தல் அப்படின்ற மாதிரி தான் பொருள். முதல்ல யோகாசனம் ஏன் செய்யணும்? அப்போ இந்த ஆசனங்கள் செய்கிறதால என்ன பிரயோஜனம்? வித்தை காட்டுறதுக்காக ஆசனம் கிடையாது, சர்க்கஸ் காட்டுறதுக்காக ஆசனம் கிடையாது, அதே போல் இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற கண்டிஷனும் கிடையாது. ஐயோ தப்பாக செஞ்சால் ஏதாவது அதாயிரும் இதாயிரும்னு மிரட்டுவாங்க, எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆசனம் அப்படின்றத மெதுவாக நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடியது ஆசனம். வேகமாக செய்யக்கூடியது எக்ஸசைஸ். இப்போ எக்ஸசைஸுக்கும் யோகாசனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ண என்ன ஆகும்னா தசைகளுக்கு வலு கிடைக்கும், உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும், உடல் உறுதியாகும். அதே போல் யோகாசனம் செய்கிறப்ப எல்லா ஜாயிண்ட்டுகளும் அசைஞ்சு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும். இப்போ தசைகளுக்கு பெரிய வலு கிடைக்காது, தசைகள்லாம் டைட் ஆகாது. எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தசைகள் டைட்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. 6 பேக்கு 7 பேக்குன்னு சொல்கிறாங்களே, எத்தனையோ பேக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு அந்த பேக்ஸ் எல்லாம் தெரியாது. அதே போல் யோகா செய்கிறவங்க பாருங்கள், லீனாக தான் இருப்பாங்க, தசைகள் அப்படி தொட்டைங்கன்னா கூட லூஸாக தான் இருக்கும். இப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இப்போ யோகாசனம் ஏன் செய்யணும்? இப்போ ஏன் நாம் சம்பாதிக்கிறோம், ஏன் நாம் சாப்பிட்றோம், ஏன் நாம் வாழ்கிறோம், இதை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் ஏன் யோகா செய்யணும் அப்படின்ற புரிதல் வந்துடும். இப்போ எல்லோரும் பாருங்களேன், ரெக்கையை கட்டி பறக்கிறது மாதிரி காலையில் எந்திரிக்கிறோம், கடகடன்னு குளிக்கிறோம், கடகடன்னு சாப்பிட்றோம், கடகடன்னு ஓடுறோம், வேலையை பார்க்குறோம், மறுபடியும் இதே நிலைக்கு வர்றோம், படுக்கிறோம், மறுபடியும் எந்திரிக்கிறோம், இதே நிலை. ஒரு பம்பரமான பரபரப்பான ஒரு வாழ்க்கை நிலை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமே எதற்காக? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சரி, பணம் சம்பாதிக்கிறோமே, அந்த பணம் எதுக்காக? சாப்பிட்றதுக்கு, வாழ்கிறதுக்கு, நல்ல வீடு கட்டுறதுக்கு, காரு வசதின்னு வாழ்கிறதுக்கு, பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கிறதுக்கு. சரி, அப்போ அந்த பணம் நாம் சாப்பிட்றதுக்கும், வீடு வாசல் கட்டி காரு பங்களான்னு வாழ்கிறதுக்கும், நம்ம பிள்ளை குட்டிகளை நல்லா வச்சுருக்கிறதுக்கும். சரி, அப்போ இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நல்லா இருக்கணுமே. எல்லாமே இருக்குது. இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகளை பார்த்தாலே, ஒரு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போங்க, பந்தி வைக்கிறதுல பந்தியில் உட்காந்துருந்தாங்கன்னா பாருங்களேன், ஐயோ இது என்னது ஸ்வீட்டாக, வேண்டாம் 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 வேண்டாம், இதில் என்ன எண்ணெய் அதிகமாக இருக்குமா, வேண்டாம் 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 வேண்டாம், இது என்ன உப்பு அதிகமாக இருக்குமா, வேண்டாம் 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 வேண்டாம். எவ்வளோ கொடுமைன்னு பார்த்தீங்களா? ஏங்க, இந்த உடல் எதுக்கு இருக்குது? எல்லாத்தையுமே சாப்பிட்ணுங்க, எல்லாத்தையுமே அனுபவிக்கணுங்க. ஆனால் அதற்கு இந்த உடலை நாம் நல்லா வச்சுக்கணுங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை வேணும் அப்படின்னா எதையுமே சாப்பிடணும், எல்லாத்தையும் சாப்பிடணும். எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகணும், எதை சாப்பிட்டாலும் அதில் ஒரு சத்துக்கள் மட்டும் உடம்பு எடுத்துக்கிட்டு கழிவை வெளியேற்றிடணும். அப்படின்னா அதற்கு அடிப்படையாக இந்த ஆசனங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்போ ஆசனங்கள் என்ன செய்யுது, எப்படி செய்யணும்? இப்போ யோகாசனம் அப்படின்னா என்ன? நன்றி சொந்தங்களே, நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும்.